புதுச்சேரி சட்டமன்ற வளாக படிக்கட்டில் பொதுமக்களுடன் அமர்ந்து எம்எல்ஏ தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். நகரப்பகுதியில் 2 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து எம்எல்ஏ நேரு பொதுமக்களுடன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தர்ணாவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏ நேரு மற்றும் பொதுமக்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோருடன் எம்எல்ஏ நேரு தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். ரோட் சேஃப்டி பத்தி பேசிட்டோம். எதுவுமே ஒழுங்கு இல்ல. இது எங்களுடைய தவறுன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் ஒரு அறிவிப்பு கொடுங்க சார். புதுச்சேரி சட்டமன்ற வளாக படிக்கட்டில் எம்எல்ஏ நேரு பொதுமக்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். களத்திலிருந்து செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், தற்போது 8 நாட்களுக்கு மேலாக குடிநீர் தடைபட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டோட முன்வைத்து இந்த தர்ணாவில் ஈடுபட்டிருக்காரு. அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? தற்போது அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறதா? என்ன விவரம்? பாலா, புதுச்சேரி நகர பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பால் கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக சுமார் 8 சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் 2 லட்சம் மக்களுக்கு குடிநீர் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளுக்கு எரிவாயு வழங்கும் கேஸ் குழாய் பதிக்கும் போது உப்பளம் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து முத்திரையர்பாளையம் பகுதியில் குடிநீர் கொண்டு செல்லும் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சேதமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில நேற்று முன்தினம் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 நாட்களாக குடிநீர் கிடைக்காத நிலையில பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்நிலையில்தான் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் இருக்கக்கூடிய படியில் அமர்ந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி கட்சியை சேர்ந்த நேரு சட்டமன்ற உறுப்பினர் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த பொதுமக்களோடு இணைந்து அவர் இப்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக இந்த பகுதியில் பரபரப்பான காட்சியாக காணப்படுகிறது. தொடர்ந்து குடிநீர் வழங்கும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அவர் இதுவரை இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. அமைச்சர்கள் யாரும் பதவியேற்ற பின்னும் குடிநீர் துறைக்கான அமைச்சர்கள் இலாக்கா ஒதுக்கப்படாத நிலையில இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதாக அவர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் திடீர் தர்ணா போராட்டத்தின் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அன்பழகன் தற்காலிக சட்டப்பேரவை உறுப்பினராக சட்டப்பேரவை தலைவராக இருக்கக்கூடிய சபாநாயகர் அன்பழகன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் படிக்கட்டில் அமர்ந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு தற்போது சட்டமன்ற வளாகத்திற்குள் சென்று அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.